ஏய் பாண்டி, இது எப்படி இருக்கு? அந்த அளவு ஒண்ணு நல்லா இல்லையே. சரி, அப்ப நான் இதே எடுத்துக்கிறேன். என்ன மலரு, நல்லா இல்லங்கற இந்த புடவை எடுத்துனுங்கற? உன் டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியும்டா. நீ எது நல்லா இல்லன்னு சொல்றியோ அதுதான் நல்லா இருக்கும். அப்போ என் செல்ஸ் எதுவுமே நல்லா இருக்காதுங்கறியா? கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உன கூட தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப நீ நல்லா இல்லையா? ஒண்ணு போட்டேன்னு வெச்சுக்கோ. ஐயோ, இம்மா துட்லாம் எனக்கு வேணா. வேற எதையாவது எடுத்து கொடு. ஏதாவது அதான் மஞ்சள் கலர் எடு. இது எப்படி இருக்கு? அது அம்மா குடிக்கும்னு நினைக்கிறேன். இது அம்மா அழகாகுது. இது எப்படி இது? இத நான் எடுத்துக்கிறேன். போறோம் போ. இது அம்மாவுக்கு. புடவைக்காரரே சொல்லுங்கம்மா. இது பாருங்க, இந்த 6 புடவை எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கோங்கம்மா. மாசம் ஆனா டானு 100 ரூபாயா கொடுத்துறேன், சரியா? ஐயோ, நீ சொல்ற கணக்குப்படி பார்த்தா கட்டி முடிக்க இன்னும் 35 வருஷம் ஆகும் போல இருக்கு. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுத்துறேன். அடுத்த தீபாவளிக்குள்ள கட்டி முடிச்சிருவேன். அப்படி பார்த்தாலும் 24 மாசம் ஆகுதுமா. என்ன புடவைக்காரரே நீங்க? இது பாருங்க, வீட்ல சிங்கம் மாதிரி 2 தம்பிங்க இருக்கானுங்க. ஒரு 25,000க்கு நீங்க என்ன நம்ப மாட்டீங்களா? புடவைக்காரரே, ஒரு முக்கியமான விஷயம். அந்த அம்மாவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இருக்குல்ல, நாங்க வாங்கின புடவைக்கு மட்டும்தான் காசு தர முடியும். போடா கஞ்ச பையலே. ஐயா, கேட்ட உடனே கொடுத்துருவாங்களா உனக்கு? போவியா? நீ இல்லடா, என் சின்ன தம்பி குட்டி ரவி இருக்கல. ஏ ரவி. யாரு? உங்க சின்ன தம்பியா? அவருக்கே தீபாவளிக்கு நான் தான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறேன். அவரு உங்களுக்கு எடுத்து கொடுப்பாரா? என்ன மாப்ள? உங்க அக்காக்கு நீங்க தான் ஜாமீனா? ஐயோ, இவளை யாருன்னு எனக்கு தெரியாது மாமா. தெரியாது உன்ன. அது தம்பிங்களா நீங்கலாம்? சீ. புடவைக்காரரே, அவனுக்கு கிடக்குறானுங்க. நீங்க என்ன சொல்றீங்க ஃபைனலா? நான் எடுத்துக்கிட்டா வேணாமா? அவ்வளவு பணம் எல்லாம் கிரெடிட்ல கொடுக்க முடியாதுமா. சரி, இப்போ என்ன உங்களுக்கு பணம் தானே வேணும்? ஆமாமா. இருங்க. எவ்வளவு பணம் வச்சிருக்க பாரு. வச்சுக்கிற பத்தியா துட்ட? அடி பாவி. டேக் இட். டேய் பாண்டி. என்ன மலரே? டேய் அசத்திட்டே பாண்டி. கொஞ்சம் கூட யோசிக்காம சூப்பரான பட்டுப்புடவை வாங்கி கொடுத்துட்டியே. பின்ன என்ன மலரே, தலை தீபாவளிக்கு இது கூட வாங்கி கொடுக்கலாம் எப்படி? பணம் எப்படி ரெடி பண்ண? நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ என்னடா கோவப்படக்கூடாது. என்ன? இந்த புடவை வாங்கின காசு என்னோடது இல்ல மலரே, இன்னொருத்தரோட காசு. சீ. ஏண்டா பொண்டாட்டிக்கு தீபாவளிக்கு ஆஃப்டர் ஒரு புடவை கூட சொந்த காசுல வாங்கி தர மாட்டியா? இதுக்கு பின்னால ஒரு சென்டிமெண்ட் இருந்துச்சு மலரே, அதனாலதான் இதை நீ வாங்கிக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். இல்லனா நான் அந்த காசை அவர் கையில இருந்து வாங்கிடவே மாட்டேன். யார உனக்கு காசு கொடுத்தது? தெரிஞ்சவங்க கிட்ட கடன் வாங்கியா? இல்ல வெளிய வட்டிக்கு ஏதாவது வாங்கியா? இல்லடி, எனக்கு தெரியாம இன்னும் என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கியோ? கடன்லாம் இல்ல மலரே. அப்ப இந்த புடவை வாங்குறதுக்கு காசு யார் கொடுத்தா? கேக்குறல சொல்லு. யாரா காசு கொடுத்தா? உங்க அப்பாவோட காசு தான் மலரே. பாண்டி, என்னடா சொல்ற? ஏன் அப்பா எப்படி?
தொலைஞ்சு போனது என் காசு தான். ஆனா அவரோட காசை என்னோட காசுன்னு சொல்லி என்னடா குத்துட்டு போயிட்டாரு மலரே. இது வெறும் புடவை கிடையாது மலரே. தலை தீபாவளிக்கு உங்க அப்பாவோட ஆசீர்வாதம். என்னங்க பட்டு புடவை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஆமா சீதா, இந்த தீபாவளிக்கு என்னால முடிஞ்சது. இருக்கிற சூழ்நிலையில இப்ப எனக்கு எதுக்குங்க இதெல்லாம்? அதுக்காக சூழ்நிலையை காரணமா காட்டிக்கிட்டு பண்டிகையை கொண்டாடாம இருக்க முடியுமா? இந்த பாரு, கஷ்டம் நஷ்டங்கிறது வந்து போயிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி பண்டிகை தான் நம்ம கவலையெல்லாம் மறந்து சந்தோஷமா வச்சுக்குது. சீதா, பிடிச்சிருக்கா? எனக்கு என்ன பிடிக்கும்னு தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமேங்க. அப்புறம் எப்படி பிடிக்காம இருக்கும்? இருந்தாலும் கேட்கணும்ல. விலை அதிகமா இருக்கும் போலயே. புடவை தான் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருந்தா ஒரு சாதாரண புடவை வாங்கியிருக்க கூடாதா? அது எப்படி சீதா? நான் தான் அவனுங்க கிட்ட சொன்னேன், அவனுங்க அவங்க பொண்டாட்டிக்கு வாங்கி தர்ற புடவையை விட நான் என் பொண்டாட்டிக்கு வாங்கி தர போற புடவை விலை அதிகமா இருக்கும்னு. சின்ன புள்ள மாதிரி அவங்க கூட ஏன் இப்படி ஏட்டிக்கு போட்டியா பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஏட்டிக்கு போட்டிலாம் இல்லை சீதா. பண்டிகை நாள் அதுவுமா, நீ இந்த வீட்டு ராணி, வேலைக்காரி மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. மகாராணி மாதிரி எல்லாரும் முன்னாடி அப்படி நிக்கணும். அதுக்காக தான் இப்படி பண்ணேன். புடவை உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்குங்க. நானே பார்த்து பார்த்து எடுத்திருந்தா கூட இவ்ளோ அழகா எடுத்திருந்திருக்க மாட்டேன். நீ இதை நாளைக்கு கட்டும்போது இந்த புடவை இன்னும் அழகா இருக்கும் பாரு. எனக்கு மட்டும்தான் புது துணியா? உங்களுக்கு எதுவும் எடுக்கலையா? எனக்கு ஒன்றும் தேவையில்ல சீதா. நான் உங்களுக்கு சேர்த்து எடுத்துக்கிறேன். என்ன சீதா? அப்போ நான் மட்டும்தான் மகாராணி மாதிரி இருக்கணும். நீங்க யாரா? நான் ஒரு மந்திரி, தளபதி, ஒரு சிப்பாயின்னு கூட வச்சுக்க. எனக்கு நீங்க எப்பவுமே ராஜா மாதிரி தான் இருக்கணும். அப்படியா? ஓகே, இனிமே நானும் ராஜா தான்.